தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பள்ளக்கால் சேர்ந்த மாரி கணேஷ்னா. நம்ம அம்பாசமுத்திரம் தொகுதியில் என்ன இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டுருன்னா, அம்பாசமுத்திரம் கௌதமபுரி ஊரை சேர்ந்த ஒரு தீர்த்தபதி மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியை அந்த பள்ளியோட செயலாளரோட டிரைவர் வன்புணர்வு செஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ 2-3 நாளாக பெரிய இஷ்யூவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் என்ன இப்போ பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த டிரைவரை கைது பண்ணிட்டாங்க. அந்த டிரைவருக்கு ஆதரவாக இருந்து அந்த செயலாளரோட பேச்சை கேட்டு அந்த பொண்ணுக்கு வலுக்கட்டாயம் மாதிரி டிசி கொடுத்து மட்டும் இல்லாமல், டிசி வேணுமா இல்லை உங்களோட உயிர் முக்கியமானு சொல்லி மிரட்ட அந்த தலைமை ஆசிரியரும் கைது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கு முக்கிய உள்கருத்தாக இருந்த அந்த வழக்கறிஞர் கந்தசாமியும் ஆசிரியர் பூபதியும் இதுவரை கைது பண்ண முடியலை. அதுக்கான ஆர்ப்பாட்டம் இன்றைக்கி 2வது நாளாக அம்பாசமுத்திரம் ரமணாஸ் ஹோட்டலுக்கு எதிராப்பில் அனைத்து கட்சியினர் அனைத்து சமுதாயத்தினர் நடத்தணும். அதில் என்னென்னா, அனைத்து கட்சியினர் கலந்துக்கிட்டாங்க. அதில் மற்ற கட்சியினர் அனைவருமே என்ன பண்ணுதாங்கன்னா, அவங்களோட வாக்கை சேகரிக்கிறதுலையும் அவங்களோட கட்சி பேர நிலையத்தையும் தான் நிற்காங்க. நிறைய கட்சியினர் அவங்களுக்கான கலந்துக்கிட்டாங்கிற மேட்டரை செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நிறைய அவங்களோட ஒன்றுமில்லாத தலைவருக்கான வீர வணக்கத்தை செலுத்திட்டு அது போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நின்று அந்த ஏடிஎஸ்பி எஸ்பி அவ்வளோ பேர் அந்த கூட்டத்தை கலைக்க சொல்லும்போது கலைக்க முடியாது, எங்களுக்கான நீதி வேணும், அந்த அவங்கள ஏன் நீங்கள் உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியலை, என்ன காரணம்னு சொல்லி கடைசி வரைக்கும் பேசுனது நம்மளோட கட்சியிலேருந்து நாங்கள் மட்டும்தான் நின்று பேசணும். அது மட்டும் இல்லாமல் ஊர் பொதுமக்கள் இதை விடமாட்டேன்னு சொல்லி மிக ஒரு பிடிப்போடு நிற்காங்க. இதில் நல்ல நம்ம மக்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த தீர்த்தபதி மேல்நிலைப் பள்ளி, அந்த பள்ளியில் எவ்வளோ மாணவர்கள் படிக்காங்க, எவ்வளோ பிள்ளை படிக்காங்க. ஆனால் குறிப்பிட்டு இந்த மாணவிக்கு மட்டும் வன்புணர்வு அந்த பாலியல் தொல்லை கொடுக்க காரணம் என்னென்னா, அந்த மாணவி குதிரை வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தகப்பனார் கிடையாது, அவங்க அம்மா. அதுவும் இல்லாமல் அந்த மாணவிக்கு முன்னால் பிறந்த ஒரு பெண் குழந்தை அவங்க அக்கா, இவங்க மட்டும்தான். அதாவது குறிப்பிட்டு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறனால அது ஒரு காரணம். இன்னொரு மட்டும் அவங்க கூப்பிட்டு மிரட்டினவங்க என்ன மிரட்டியிருக்காங்கன்னா, எங்களோட சாதி வேறு, நாங்கள் மேல் சாதி, அது மட்டும் இல்லாமல் எங்களோட அரசியல் அதிகாரம் இதன் காரணமாக நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யணும், அப்படி மேற்கொண்டு என் டிரைவர் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை கொலை செய்வோம் அப்படின்னு நிறைய மிரட்டல் கொடுங்க. மெயின் என்ன, அந்த கந்தசாமிங்கிற வக்கீல் திமுக கட்சியை சேர்ந்தவர், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ என்ன, அவர் வழக்கறிஞர் சங்க தலைவர் அப்படிங்கிறதால மட்டுமே அவரை கைது பண்ண மாட்டேங்க. நேற்று கரெக்டாக மதியம் 12:30 மணிக்கு அதே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அம்பாசமுத்திரம் ஆர்த்தி கடை பக்கத்தில் முத்தூட் ஃபினான்ஸ் அந்த கம்பெனிக்குள்ளே 30 வழக்கறிஞர் படைசூழ அவர் உள்ளே போயிருக்கார். காவல்துறை அதை பார்த்துட்டு கேட்டால், எங்கிட்ட ஃபோர்ஸ் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, 30 வழக்கறிஞர்கள் முன்னாடி எங்களால் போய் கைது பண்ண முடியலன்னு சொல்லிங்கிற ஒரு காரணத்தை அவங்க சொல்லுதாங்க. மெயின் என்னென்னா, ஒரு பாமர மக்கள் ஒரு கோயில் திருவிழாவோ எது பண்ணாலுமே, ஏன் நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாலே 4 போலீஸ் தடியடி நடத்தவோ நம்மளை கைது பண்ண பண்ணுதாங்க. 2 போலீஸ் அவங்களால ஒரு லத்தி சார்ஜ் பண்ணியோ இல்லை இடுப்பில் துப்பாக்கி அதை வச்சு மிரட்டியோ அவரை கைது பண்ண முடியும். ஆனால் அவங்க திமுகங்கிற அவங்களால கைது பண்ண முடியும். மேலதிக உத்தரவு இல்லாத காரணத்தினால் அவங்க கைது பண்ணாமல் இப்போ வரைக்கும் நாளை கடத்தினாங்க. நேற்று சாயந்தரம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3 மணிக்கு, நாளைக்கு காலையில் எங்களுக்கு 9 மணி டைம் கொடுங்க, நாங்கள் அவங்கள கைது பண்ணி காட்டுறது இல்லையா, நீங்கள் எப்போ வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 12 மணி வரைக்கும் கூட எங்களை ஆர்ப்பாட்டம் பண்ண விடலை. அவங்க 1 ஹவர் தான் டைம் கொடுத்தோம், இன்னும் மேலும் எங்களுக்கு 2 நாள் அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்காங்க. அவனுக்கு 2 தனிப்படை அமைச்சிருக்கோம் அப்படிங்க. அதாவது நிறைய ஒரு சில பாமர மக்கள் தவறு பண்ணால் வீடு பூந்து அவங்கள கைது பண்ண முடியலையா, அவங்க வீட்டோட பெண்களை அண்ணன் கூட பிறந்தவங்களை கைது பண்ணி அவங்கள துன்புறுத்தி இவங்களை வர வைக்க முடிய காவல்துறை இந்த பணக்காரங்களுக்கு பண்ண மாட்டேங்காங்க. ஏன்னா ஏழைகள்னா அடிக்கிறாங்க, பணக்காரங்கன்னா இவங்க ரொம்ப நடிக்கிறாங்க. இது ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் திமுக அரசோட நிறைய மாடல் இப்படி தான் இருக்குது. இப்போ அவர் அவர் கைது பண்ண முடியாத காரணம் என்னங்கும்போது அவர் ஒன்று வழக்கறிஞர் சங்க தலைவர், இன்னொன்று திமுகவில் இருக்கார். அதிகபட்சம் சொன்னோம்னா அவர் தீர்த்தபதி மேல்நிலைப் பள்ளியோட செயலாளருக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன வேலை, செயலாளரோட டிரைவருக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன வேலை. அப்படியே செயலாளரோட டிரைவர் தவறு பண்ணியிருக்க தலைமை ஆசிரியர் சொல்லியிருந்தாலும் தலைமை ஆசிரியர் காவல்துறை அறிவித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். தலைமை ஆசிரியரோட நடவடிக்கை அவர் அதை பண்ணாமல் அந்த பொண்ணுக்கு வலுக்கட்டாயமான முறையில் டிசி கொடுத்த மட்டும் இல்லாமல் நேரில் கூப்பிட்டு அவங்க ஆசிரியர் விட்டு மிரட்ட சொல்லியிருக்காரு. இது ஒன்று. சொல்லப்போனால் இப்போ நம்ம திருநெல்வேலியில் இப்போ இடைப்பட்ட காலத்தில் நடந்தது என்னன்னா, கவின் ஒரு ஆதிக்க ஜாதின்னு ஒரு பொண்ணை காதலிச்சாருன்னு சொல்லி தான் அவரை 26 நிமிஷத்தில் 36 வெட்டி கொலை பண்ண அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இப்போ இதே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய பொண்ணை கற்பழிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் நம்ம என்னெல்லாம் செய்யணும்,
இதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய கட்சியினர் வந்து போராடுதாங்க தவிர யாருமே நீதிக்காண்டி வந்து போராடுற மாதிரி தெரில. இதை வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து இன்னும் முன்னெடுத்து அம்பாசமுத்திரம் தொகுதி வந்து முன்னெடுத்து இந்த பிரச்சனை வந்து பெருசு பண்ணணும், அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். அதிகபட்சம் பார்த்தா இவங்க வந்து மேலேருந்து அவங்கள கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு உத்தரவு வந்த மாதிரி தான் இப்போ இருக்க காவல்துறை வந்து கூட்டத்தை கலைக்கணும், எத்தனை போராட்டம் பண்ணாலும் கூட்டத்தை கலைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சொல்லப்போனால் நம்ம அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ அவர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர். இது வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து கேள்விப்பட்டு இது வரைக்கும் வந்து தலையிடலை. இதே இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட ஊரில் அதே கோயில் கொடைக்கு அன்னதானம் போட வந்து அதே எம்எல்ஏ வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து தலையிடலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சாதி ஒற்றுமை இருக்குது. அப்படிங்கும்போது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தாழ்த்தப்பட்டே இருக்கணுமா. இதனால தான் நம்ம அண்ணன் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் வந்து இதே இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் தேனியில் பங்காள மேடையில் ஒரு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். அம்பாசமுத்திரம் தொகுதியை சேர்ந்த பொதுமக்களும் நம்ம நாம் தமிழர் கட்சி சேர்ந்த அனைவரும் வந்து முன்னெடுத்து இதை வந்து நம்ம பெருசு பண்ணி நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும். இன்றைக்கி இந்த ஒரு பொண்ணுக்கு நீதி கிடைக்காம விட்டோம்னா சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் சமுதாய ரீதியாக இல்லாமல் எல்லா பொண்ணுங்களுமே பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்படுதாங்க. ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கு அங்கங்கே பேருக்கு ஒவ்வொருத்தரை வந்து நம்ம வந்து கைது பண்ணிக்கிட்டு தாங்க. ஆனால் 1.5 வருஷத்தில் வெளியே வந்துடுதான். ஆனால் அந்த பொண்ணுக்கான நீதியும் கிடைக்க போகிறதில்லை, அவனுக்கான தண்டனையும் கிடைக்க போகிறதில்ல. ரீசெண்டாக இப்போ ஒரு பாலியல் குற்றவாளி 1.5 வருஷத்தில் ரிலீஸ் ஆகிட்டான். பார்த்தா அவன் 3 வயசு பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சவன். அவனுக்கு வந்து ஜாமீன் கொடுக்க அளவுக்கு நம்ம நீதித்துறையும் இருக்குது, நம்ம காவல்துறையும் இருக்குது. இப்படி தான் நம்ம தமிழக அரசும் இருக்குது. அதாவது ஜாமீனே இல்லாத அவனுக்கு ஒரு தண்டனை இருக்கணும். அப்படி இல்லையா அண்ணன் சொன்ன மாதிரி பாலியல் வன்கொடுமையாக போக்சோவா அவனுக்கு வந்து மரண தண்டனைங்கிற ஒரு இதை கொண்டு வரணும். அப்படியே நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி ஆணவக்கலையோ ஜாதி ரீதியான பாலியல் வன்கொடுமை நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் கலெக்டர் ஆஃபீஸு நம்ம இப்போ இருக்க நம்ம அப்பா சிஎம்கிட்ட கூட வந்து நம்ம சொல்லி என்ன சொல்லணும்னா குறிப்பிட்டு இந்த ஜாதிய ஆவண கொலை ஜாதிய பாலியல் வன்கொடுமைக்கு வந்து எதிராக ஒரே தீர்ப்பு மரணம், தூக்கு தண்டனை, அப்படி இல்லை இதை விட வன்மையான சட்டங்கள் வந்து விதிக்கப்படும் சொல்லி நம்ம வந்து வலியுறுத்தணும். இதை வந்து நம்ம அண்ணனோட பார்வை கொண்டு போய் இது பண்ண அது நம்ம தொகுதியில் இருக்க நம்மளால் மட்டும்தான் அது நம்ம அண்ணன் பார்வை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்க முடியும். நம்ம மட்டும் பண்ண முடியாது, மக்களையும் சேர்த்து கொண்டு போனால் மட்டும்தான் அது முடியும். நமக்கான ஒற்றுமை நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம முக்கியமான முறையில் பொதுமக்களை இணைச்சி நம்ம ஒற்றுமையாக இருந்து ஜாதி ரீதி இல்லாமல் நம்ம அனைவரும் ஒன்றா நின்று பண்ணால் மட்டும்தான் அது பண்ண முடியும். கண்டிப்பான முறையில் இதை பண்ணி அந்த பொண்ணுக்கான ஒரு நீதி கிடைக்க நம்ம வந்து கண்டிப்பான முறையில் போராடுவோம். நம்ம இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு நடந்து நாளைக்கு நம்ம வீட்டிலையும் எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தை இருக்குது, அந்த பெண்ணுக்கு நடக்கும். இதை வந்து நம்ம விடவே கூடாது. முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா இது வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி மட்டும் இல்லை, இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு 5-6 வருஷ காலமாகவே பெண்களுக்கான அதுவும் இந்த போக்சோ கொஞ்சம் வயசு பெண்களுக்கான 15 வயசுக்கு உட்பட்ட அந்த சின்ன பெண்களுக்கான குற்றங்கள் நடக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும்னா தமிழ்நாட்டில் இருக்க மொத்த தனியார் அரசு மேல்நிலைப்பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அனைத்து பள்ளியிலையுமே 2 மாதத்துக்கு ஒருக்க பெண்களுக்கு பெண் காவலர்களும் ஆண்களுக்கு நம்ம மாணவர்களுக்கு வந்து ஆண் காவலர்களும் நேரில் ஸ்கூலில் வந்து நம்ம எத்தனையோ நாள் வந்து வேஸ்ட்டாக லீவ் விடுதோம், எல்லாம் பண்ணுதோம். அவருக்கு பிறந்தநாள் இவருக்கு பிறந்தநாள் தேவையில்லாத கலைஞர் பிறந்தநாளுக்கான லீவ் விடுதோம், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அந்த நாளில் வந்து என்ன செய்யணும்னா நம்ம காவலர்கள் நேரில் வச்சு பெண் காவலர்கள் பெண்களுக்கும் ஆண் காவலர்கள் ஆண் மாணவர்களுக்கும் வந்து கவுன்சிலிங் கொடுக்க சொல்லணும். இப்போ பெண்களுக்கு வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற பெண்கள் வரைக்கும் குட் டச் பேட் டச்னா என்னென்னு சொல்லிக் கொடுக்க சொல்லணும். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, ஆசிரியர்களால் பிரச்சனை இருக்கா, வெளியே பள்ளி மாணவர்களாலேயோ இல்லை கல்லூரி மாணவர்கள் எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லி அதை வந்து காவலர்கள் தெரிஞ்சு அதுங்க அப்படி பிரச்சனை இருக்குது அது வழக்கு பதிவு பண்ணணும். ஏன் ஆண்களுக்குமே அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வழக்கு பதிவு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும். இன்னொன்று என்னென்னா தீர்த்தபதி மேல்நிலைப்பள்ளி வந்து இப்போ ரொம்ப வருஷ காலமாக செயல்பட்டு வருது. தீர்த்தபதிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காண்டி ஆதிக்க சாதியினர் கையில் தான் இது வரைக்கும் அந்த நிர்வாகம் அந்த கையில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பட்டியல் இனத்தவருக்கோ இல்லை வேறு யாருக்குமோ அது ஒப்படைக்கப்படவில்லை. அதுக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பள்ளி தாளாளர் செயலாளர் தலைமை இந்த 3 பதவிக்கும் ஒரு தேவேந்திர சமுதாயமோ இல்லை ஒரு பறையர் சமுதாயமோ இல்லை ஒரு ஆதித்தமிழர் சமுதாயத்திலிருந்து அவங்கள வந்து ஒரு தலைமை ஆசிரியராகவோ ஒரு செயலாளரோ தாளரோ அனுமதிக்கப்பட வேணும். அவங்களுக்கு அந்த பதவி வழங்கப்படணும். அப்படின்னால் மட்டும்தான் இந்த இடத்துல சமூக நீதி நிலைப்படுத்தப்பட முடியும். சமூக நீதி நம்ம நிறைய பக்கம் நம்ம திமுகலேருந்து பேசுகிறாங்க, அதிமுக எல்லாரும் பேசுகிறாங்க. சொல்லப்போனால் இப்போ 2 நாள் ஐயா எடப்பாடியார் வரப்போகிறாரு. ஆனால் இந்த பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி அவர் பேச மாட்டார். வருவார், தமிழகத்தை காப்போம் மக்களை காப்போம்ட்டு அவர் பிரச்சனை
பேசிக்கிட்டே போயிட்டுருப்பாரு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து நினச்சா மட்டும்தான் இதை வந்து இந்த பிரச்சனை முன்னெடுத்து பெருசாக பண்ண முடியும். அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க நம்ம வந்தால் மட்டும்தான் முடியும். காவல்துறையினர் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் பெருசாக பண்ணப்படவில்லை. அந்த முக்கிய குற்றவாளி மாணிக்கம் டிரைவர் அவரையும் தலைமையகம் கைது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த கந்தசாமி வழக்கறிஞர் பள்ளி செயலாளர் கந்தசாமியையும் அந்த கூப்பிட்டு மிரட்டின அந்த பூபதிங்கிற ஆசிரியர் இதுவரை கைது பண்ணப்படவில்லை. கேட்டால் தலைமறைவாக இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அவகாசம் கொடுங்க அப்படிங்காங்க. எத்தனையோ பிரச்சனைகள் 24 மணி நேரத்தில் மிகப்பெரிய குற்றவாளிகளை கைது பண்ண நம்ம திருநெல்வேலி காவல்துறை, ஏன் தமிழ்நாட்டில் நம்பர் 1 காவல்துறை திருநெல்வேலி காவல்துறை, அந்த காவல்துறையால் ஏன் கைது பண்ண முடியலை? காரணம் என்ன? அவங்க ஆளுங்கட்சி. அது மட்டும் இல்லாது ஆதிக்க சாதியினர். இதுவே நம்ம சமுதாயத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்து அவங்க ஒரு தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அவர் கிடைக்கல, ஒரு குடும்பத்தையே தூக்கிட்டு போய் கொடுமைப்படுத்தி அது பண்ணக்கூடிய நிலமெல்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம கண்டிப்பான முறையில் கேட்கணும். அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. கண்டிப்பான முறையில் அந்த குழந்தைக்கு வந்து நீதி கிடைக்கணும். இதேமாதிரி இன்னொரு பிரச்சனை அம்பாசமுத்திரத்துலையோ திருநெல்வேலியிலையோ தமிழகத்துலேயோ நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம போராடி கிடைக்கப்பட்டிருந்த நீதி வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இதனால் வந்து நம்ம ஒன்றிணைச்சு ஒரு போராடணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.